அப்சலோமின் மரணம். அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறியிருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. அதை ஒருவன் கண்டு யோவாபுக்கு அறிவித்து, இதோ அப்சலோமை ஒரு கர்வாலி மரத்திலே தொங்க கண்டேன் என்றான். அப்பொழுது யோவாப் தனக்கு அதை அறிவித்தவனை நோக்கி, நீ அதை கண்டாயே, பின்ன ஏன் அவனை அங்கே வெட்டி தரையிலே தள்ளி போடவில்லை? நான் உனக்கு 10 வெள்ளிக்காசையும் ஒரு கச்சையையும் கொடுக்க கடமையுள்ளவனாயிருப்பேனே என்றான். அந்த மனுஷன் யோவாபை நோக்கி, என் கைகளில் 1000 வெள்ளிக்காசு நிறுத்து கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவுடைய குமாரன் மேல் என் கையை நீட்ட மாட்டேன். பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை நீங்கள் அவரவர் காப்பாற்றுங்கள் என்று ராஜா உமக்கும் அபிசாய்க்கும் ஈத்தாய்க்கும் எங்கள் காது கேட்க கட்டளையிட்டாரே. ராஜாவுக்கு ஒரு காரியமும் மறைவாயிருக்க மாட்டாது. ஆதலால் நான் அதை செய்வேனாகில் என் பிராணனுக்கே விரோதமாக செய்பவனாவேன். நீரும் எனக்கு விரோதமாயிருப்பீர் என்றான். ஆதலால் யோவாப், நான் இப்படி உன்னோடே பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே 3 வல்லையங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடே தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான். அப்பொழுது யோவாபின் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்துக் கொன்று போட்டார்கள். அப்பொழுது யோவாப் எக்காளம் ஊதி ஜனங்களை நிறுத்தி போட்டபடியினால் ஜனங்கள் இஸ்ரவேலை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பினார்கள். அவர்கள் அப்சலோமை எடுத்து அவனை காட்டிலுள்ள ஒரு பெரிய குழியிலே போட்டு அவன் மேல் மகா பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். அப்சலோம் உயிரோடு இருக்கையில் என் பேரை நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பெயரை தரித்திருந்தான். அது இந்நாள் வரைக்கும் அப்சலோமின் அடையாளம் என்று சொல்லப்படும். தாவீதுக்கு விரோதமாக அப்சலோம் மேற்கொண்ட எல்லா முயற்சிகளும் தோல்வியடைந்தது. இந்த யுத்தத்திலே அவனுடைய சேனையில் உள்ளவர்கள் தாவீதின் சேவகருக்கு முன்பாக முறியடிக்கப்படுகிறார்கள். அப்சலோமும் இந்த யுத்தத்திலே செத்துப் போகிறான். தாவீது தன்னுடைய தளபதிகளிடம், பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தார். ஆகையினால் தாவீதின் சேனையில் உள்ளவர்கள் அப்சலோமுக்கு அருகாமையில் போய் யுத்தம் பண்ணவில்லை. ஆனாலும் அப்சலோம் சும்மா இருக்கவில்லை. அவன் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்படுகிறான். தாவீதின் சேவகர்கள் இஸ்ரவேலின் மனுஷரோடு யுத்தம் பண்ணும்போது அப்சலோம் தானாகவே வலிய முன்வந்து தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்படுகிறான். அப்சலோம் தங்களுக்கு அருகாமையில் இருந்தாலும் தாவீதின் சேனையில் உள்ளவர்கள் அவனை கொன்று போட முயற்சி பண்ணவில்லை. தாவீதின் சேவகர்கள் அப்சலோமை பிடிக்காவிட்டாலும் எப்ராயிம் காட்டில் உள்ள ஒரு கர்வாலி மரத்தில் அவன் மாட்டிக்கொள்கிறான். அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்படுகிறான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கல்வாரி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்குகிறான். அவன் ஏறி இருந்த கோவேரி கழுதை அப்பாலே போயிற்று. யுத்தம் அந்த தேசம் முழுவதும் எங்கும் பறந்தது. அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்பட்டான். அப்சலோமின் கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் வந்தது. அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டது. அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவேரி கழுதை அப்பாலே போயிற்று. அப்சலோம் கோவேரி கழுதையின் மீது கம்பீரமாக ஏறி வந்தான். இப்போதோ அவன் தலைகீழே தொங்கிக் கொண்டிருக்கிறான். அவனை ஏற்றிக் கொண்டு வந்த கோவேரி கழுதையும் அவனை விட்டு போய்விடுகிறது. எப்ராயிம் காட்டிலே மரங்கள் அடர்ந்து வளர்ந்திருக்கிறது. அப்சலோமோ தன்னுடைய கோவேறு கழுதையின் மேல் ஏறி தாறுமாறான வேகத்திலே வருகிறான். தன்னை எதிர்ப்பதற்கு ஒருவரும் இல்லை என்று அவன் ஆணத்தோடு வருகிறான். ஆனால் அவன் ஏறி வந்த கோவேரி கழுதையோ நேர் வழியில் வராமல் சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வருகிறது.
அந்த மரத்தில் உள்ள கிளைகளும் கொப்புகளும் நீளமாய் வளர்ந்திருக்கிறது. அவையெல்லாம் பின்னி பிணைந்திருக்கிறது. அப்சலோமின் தலைமுடி மிகவும் நீளமாய் இருக்கும். அது அவனுடைய பெருமைக்கு அடையாளம். அவனுடைய தலைமுடி கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொள்கிறது. அப்சலோம் கர்வாலி மரத்திலே மாட்டிக்கொண்டு வானத்திற்கும் பூமிக்கும் நடுவே தொங்குகிறான். அவன் ஏறியிருந்த கோவேரி கழுதையும் அப்சலோமின் பாரம் நீங்கி அவனை அப்படியே விட்டுவிட்டு அப்பாலே போயிற்று. அப்சலோமை வானமும் ஏற்றுக்கொள்ளவில்லை, பூமியும் ஏற்றுக்கொள்ளவில்லை. வானமும் பூமியும் கைவிட்ட நிலையில் அப்சலோம் கர்வாலி மரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறான். அப்போது அந்த வழியாக தாவீதின் சேவகரில் ஒருவன் வருகிறான். அப்சலோம் கர்வாலி மரத்திலே மாட்டிக்கொண்டு தொங்குவதை பார்க்கிறான். அந்த சம்பவத்தை அவன் யோவாபுக்கு அறிவிக்கிறான். அப்சலோமை கண்டவன் யோவாபிடத்தில் போய் அவனை நோக்கி, இதோ அப்சலோமை ஒரு கர்வாலி மரத்திலே தொங்க கண்டேன் என்று சொல்லுகிறான். அப்பொழுது யோவாப் தனக்கு அதை அறிவித்தவனை நோக்கி, நீ அதை கண்டாயே, பின்ன ஏன் அவனை அங்கே வெட்டி தரையிலே தள்ளி போடவில்லை? நான் உனக்கு 10 வெள்ளிக்காசையும் ஒரு கச்சையையும் கொடுக்க கடமை உள்ளவனாய் இருப்பேனே என்று சொல்லுகிறான். அப்சலோம் கல்வாரி மரத்திலே தொங்குவதை கண்டவன் அவனை அங்கேயே கொன்று போடவில்லை. இதற்காக யோவாப் அந்த மனுஷனை கடிந்து கொள்கிறான். அந்த மனுஷனுக்கு அப்சலோம் மீது கோபம் இருக்கிறது. ஆனாலும் அவன் தாவீதின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்சலோமை அங்கே கொண்டு போடாமல் விட்டுவிடுகிறான். அவனுடைய சுபாவமும் யோவாபுக்கும் தெரிந்திருக்கிறது. அப்சலோம் கர்வாலி மரத்திலே தொங்குவதை கண்டவன் அவனை கொன்று போடாததற்கான காரணத்தையும் யோவாபுக்கு சொல்லுகிறான். அந்த மனுஷன் யோவாபை நோக்கி, என் கைகளில் 1000 வெள்ளிக்காசு நிறுத்து கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவுடைய குமாரன் மேல் என் கையை நீட்டமாட்டேன். பிள்ளையாண்டானாக்கிய அப்சலோமை நீங்கள் அவரவர் காப்பாற்றுங்கள் என்று ராஜா உமக்கும் அபிசாய்க்கும் ஈத்தாய்க்கும் எங்கள் காதுகள் கேட்க கட்டளையிட்டாரே. ராஜாவுக்கு ஒரு காரியமும் மறைவாய் இருக்க மாட்டாது. ஆதலால் நான் அதை செய்வேனாகில் என் பிராணனுக்கே விரோதமாக செய்வேனாவேன். நீரும் எனக்கு விரோதமாய் இருப்பீர் என்று சொல்லி தன்னை நியாயப்படுத்துகிறான். யோவாபோ அப்சலோமை எப்படியும் கொண்டு போட வேண்டும் என்று தீர்மானமாயிருக்கிறான். யோவாப் தன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறவனிடம் இன்னும் அதிகமாக பேசி தாமதம் பண்ண விரும்பவில்லை. யோவாப் தன் கையிலே 3 வல்லையங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடை தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்துகிறான். அப்பொழுது யோவாபின் ஆயுததாரியாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொண்டு போடுகிறார்கள். அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடை தொங்கிக் கொண்டிருக்கிறான். யோவாப் தன் கையிலே 3 வல்லையங்களை எடுத்துக்கொண்டு அவைகளை அப்சலோமின் நெஞ்சிலே குத்தினான். தாவீது அப்சலோமை மெதுவாக நடப்பிக்குமாறு யோவாபுக்கு கட்டளை கொட்டிருந்தார். யோவாப் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. அப்சலோம் மடிந்தால்தான் கலகம் ஓயும் என்று யோவாப் நினைத்தான். யோவாப் அப்சலோமை நெஞ்சில் குத்தியதோடு மட்டுமல்லாமல் யோவாபின் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். தாவீது தன்னுடைய படை தளபதிகளுடன் பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தார். யோவாப் தாவீதின் கட்டளைக்கு கீழ்ப்படிய விரும்புகிறவன். ஆனாலும் அவன் தாவீது சொன்ன இந்த குறிப்பிட்ட கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. தாவீதின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அப்சலோமை கொன்று போடுகிறான். இதனால் தான் இஸ்ரவேலின் ராஜாவுக்கும் இஸ்ரவேல் தேசத்திற்கும் உண்மையான சேவை செய்வதாக நினைக்கிறான். அப்சலோமை கொன்று போடவில்லை என்றால் இஸ்ரவேல் தேசத்திற்கும் இஸ்ரவேலின் ராஜாவுக்கும் பிரச்சனை தொடரும் என்பது யோவாபுக்கு தெரியும். யோவாப் அப்சலோமின் தகப்பனாராகிய தாவீதின் கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. ஆனால் அவன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதுக்கு நன்மை செய்கிறான். யோவாபோடு கூட 10 சேவகர்கள் இருக்கிறார்கள். யோவாப் தன் கையில் உள்ள 3 வல்லையங்களினால் அப்சலோமின் நெஞ்சிலே குத்துகிறான். யோவாபின் வாலிபர்கள் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போடுகிறார்கள். அப்சலோம் கர்வாலி மரத்தின் நடுவிலே வானத்திற்கும் பூமிக்கும் நடுவே தொங்கிக் கொண்டிருந்த பிரகாரமாக செத்துப்போகிறான். அப்சலோம் செத்துப்போனதை யோவாப் உறுதி பண்ணுகிறான். அதன் பின்பு யோவாப் எக்காளம் ஊதி அப்சலோம் செத்துப்போன செய்தியை ஜனங்களுக்கு அறிவிக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை முறியடித்து துரத்துகிற தாவீதின் சேவகர் அவர்களை மேலும் துரத்தாமல் அப்படியே நின்று விடுகிறார்கள். தாவீதின் ஜனங்கள் இஸ்ரவேலரை பின்தொடருகிறதை விட்டு திரும்புகிறார்கள்.
அப்சலோம் மரித்தவுடன் யோவாப் எக்காளம் ஊதினான். அப்சலோமின் வீரர்களை தன்னுடைய மனுஷர்கள் பின்தொடர்வதை யோவாப் நிறுத்துமாறு அறிவித்தான். இதனால் இஸ்ரவேலின் 2 பக்கத்திலும் ஜனசங்காரம் குறைகிறது. அப்சலோம் செத்துப்போனதினால் தாவீதுக்கு விரோதமாக வந்த ஆபத்தும் முறியடிக்கப்படுகிறது. ஜனங்கள் தாவீதோடு சேர வேண்டும். இனிமேலும் ரத்தம் சிந்தப்பட வேண்டிய அவசியமில்லை. யுத்தம் முடிந்து போயிற்று. தாவீதின் சேனைக்கு ஜெயம் உண்டாயிற்று. இதை அறிவிக்கும் வண்ணமாக யோவாப் எக்காளம் ஊதுகிறான். தாவீதின் ஜனங்கள் இஸ்ரவேலரை பின்தொடர்கிறதை விட்டு திரும்புகிறார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போகிறார்கள். அப்சலோமோ கர்வாலி மரத்திலே வானத்திற்கும் பூமிக்கும் நடுவே செத்தவனாக தொங்குகிறான். யோவாபின் மனுஷர் அப்சலோமை எடுத்து அவனை காட்டில் உள்ள பெரிய குழியிலே போட்டு அவன் மேல் மகா பெரிய கற்குவியலை குவிக்கிறார்கள். அப்சலோமை கர்வாலி மரத்தில் இருந்து எடுத்து அவனை காட்டில் உள்ள பெரிய குழியிலே போட்டார்கள். அவன் மேல் பெரிய கற்குவியலை குவித்தார்கள். கலகம் பண்ணுபவருக்கு அப்சலோமின் கற்குவியல் ஓர் அடையாளமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ராஜாவுக்கு எதிராக துரோகம் பண்ணுவோருக்கு இந்த கற்குவியல் ஒரு எச்சரிப்பாகவும் இருக்கிறது. தாவீதை எதிர்த்து வந்த இஸ்ரவேலர் எல்லோரும் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். இந்த யுத்தத்தில் 20,000 பேர் மரித்தார்கள். அவர்களில் அப்சலோமும் ஒருவன். அப்சலோமுக்கு கண்ணியமான அடக்க ஆராதனை நடைபெறவில்லை. ராஜாவின் குமாரனை மரியாதையோடு அடக்கம் பண்ணுவது போல அப்சலோமை அடக்கம் பண்ணவில்லை. அவனை காட்டில் உள்ள ஒரு பெரிய குழியில் போட்டு விடுகிறார்கள். அவன் மேல் மகா பெரிய கற்களை குவிக்கிறார்கள். யோவாபின் மனுஷர் அப்சலோமின் சரீரத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து அவருக்கு அதை காண்பிக்கவில்லை. ஒருவேளை அப்சலோமின் சரீரத்தை பார்த்து தாவீதின் துக்கம் மிகவும் அதிகமாயிருக்கும் என்று நினைத்து அவர்கள் அப்சலோமின் சரீரத்தை தாவீதிடம் கொண்டு வராமல் இருந்திருக்கலாம். தாவீதின் சேவகர்கள் அப்சலோமின் சரீரத்தை பாதுகாத்து அதற்கு கண்ணியமான அடக்க ஆராதனை செய்திருக்கலாம். ஆனால் அவர்களோ அப்சலோமுக்கு மரியாதையான அடக்க ஆராதனை பண்ணவில்லை. எப்ராயிம் காட்டில் உள்ள ஒரு பெரிய குழியில் அவனுடைய சரீரத்தை தூக்கி போட்டு அந்த குழியை பெரிய கற்களால் மூடிவிடுகிறார்கள். அப்சலோம் உயிரோடு இருந்த காலத்தில் தன்னுடைய அழகை பார்த்து பெருமைப்பட்டான். தன்னோடு கூட இருக்கிற பெரிய சேனையை பார்த்து ஆணவமாய் இருந்தான். இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் வீற்றிருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் இப்போதோ அவனுடைய சரீரம் காட்டில் உள்ள ஒரு பெரிய குழியில் வீசி எறியப்படுகிறது. அப்சலோமின் ஆசைகள் எதுவும் நிறைவேறவில்லை. அவன் வானத்திலே கோட்டை கட்டினான். முடிவில் அவன் வானத்திற்கும் பூமிக்கும் நடுவிலே தொங்கினான். அவனுடைய பேராசைகள் எல்லாம் அவனோட கூட காட்டில் உள்ள பெரிய குழியில் தூக்கி போடப்படுகிறது. அப்சலோம் உயிரோடு இருக்கும்போது தனக்கு பெருமை சேர வேண்டும் என்றும் தன் பேர் நிலைக்க வேண்டும் என்றும் ஒரு சில நினைவு சின்னங்களை ஏற்படுத்தி இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு நினைவு சின்னத்தை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்சலோம் உயிரோடு இருக்கையில் என் பேரை நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பெயரை தரித்திருந்தான். அது இந்நாள் வரைக்கும் அப்சலோமின் அடையாளம் என்று சொல்லப்படும். என் பெயரை நிலைக்கம் பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று அப்சலோம் உயிரோடு இருக்கையில் சொன்னான். அப்சலோமுக்கு 3 குமாரரும் ஒரு குமாரத்தியும் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அப்சலோம் இந்த வாக்கியத்தை கூறியதற்கு முன்பாக ஏதோ ஒரு காரணத்தால் மரித்து போனார்கள். தன் பெயரை நிலைக்க பண்ணும்படியாக அப்சலோம் ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பெயரை தரித்திருந்தான். அந்த தூணுக்கு அப்சலோமின் அடையாளம் என்று பெயர். அந்த தூண் அப்சலோமின் குமாரர் பிறப்பதற்கு முன்பாகவோ அல்லது அவர்கள் மரித்த பின்போ கட்டப்பட்டிருக்க வேண்டும். இந்த பள்ளத்தாக்கு கீதரோன் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. இது எருசலேமுக்கு அருகாமையில் உள்ளது. தான் இறந்த பின்பு இந்த தூணுக்கு அருகாமையில் தன்னுடைய சரீரம் ராஜ மரியாதையோடு அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்று அப்சலோம் ஆசைப்பட்டான். அவனுடைய ஆசை நிறைவேறவில்லை. தாவீதின் சேவகர் அப்சலோமின் சரீரத்தை காட்டில் உள்ள ஒரு பெரிய குழியிலே போட்டு விடுகிறார்கள். அப்சலோமை போலவே இக்காலத்திலும் சிலர் தாங்கள் மரித்து போன பின்பு தங்களுடைய சரீரம் எவ்வாறு அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்று அதில் கவனம் செலுத்துகிறார்கள். ஆனால் இவர்களிடத்தில் தங்களுடைய ஆத்மாவை குறித்த அக்கறையோ கவனமோ காணப்படுவதில்லை. அப்சலோம் ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கு தூணை நிறுத்திய போது
அவனுக்கு பிள்ளைகள் இல்லை. அதன் பின்பு அவனுக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். அப்சலோமுக்கு 3 குமாரரும் தாமார் என்னும் பெயர் கொண்ட ஒரு குமாரத்தையும் பிறந்திருந்தார்கள். இவள் ரூபவதியான பெண்ணாய் இருந்தாள். 2 சாமுவேல் 14:27. தன்னுடைய பெயர் நிலைத்திருக்க வேண்டும் என்று அப்சலோம் ஆசைப்பட்டான். அவன் ஆசைப்பட்ட பிரகாரமாக எல்லோரும் அப்சலோமின் பெயரை நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அப்சலோமை ஒரு நல்லவனாக அல்லது ஒரு நீதிமானாகவோ நினைக்கவில்லை. அப்சலோமை பற்றி நினைக்கிறவர்கள் அவனை ஒரு சதிகாரனாகவும் ஒரு துன்மார்க்கனாகவும் அவனை இஸ்ரவேல் தேசத்திற்கு துரோகியாகவும் நினைவு கூறுகிறார்கள்.